அன்னபூர்ணி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க பைரவி. பைரவி வந்து இங்கே பாருங்கள், நான் யார்கிட்டயும் வந்து பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து போகணும். அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து வெறுமனே இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட நான் ஒன்றும் பர்மிஷன் கேட்கலையே. நான் வந்து உங்களை கேட்டால் படித்தேன். அதனால் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி எனக்கு காசு பண்ணதுக்காக ஒன்றும் நான் போகல. எனக்கு ஒரு கௌரவம் வேணும். அது எனக்கு என் படிப்புலையும் என் வேலையில் தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நான் வேலையில் ஜாயின் பண்ணி தான் தீருவேன். அதை யாராலையும் நான் மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு அன்னபூர்ணி மனசு கஷ்டப்படுறாங்க. கூட இருக்கவங்க கவலைப்படாதீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பார்ப்போம். அது எப்படி பொண்ணை பற்றி நம்மளே குறை சொல்ல முடியும். ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது, வேணாம் அதெல்லாம் குறை சொல்ல வேணாம், என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அன்னபூர்ணி வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ அங்கே வராங்க சிந்துவை பார்த்துட்டு அன்னபூர்ணி அமைதியாக இருக்காங்க. என்ன அத்தை ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துறேன், பைரவி கேட்கவே மாட்டேங்கிறா. நீ ஏன் சொல்லுமா, கல்யாணம் ஆகி வந்து ரொம்ப நாள் ஆனால் கூட பரவாயில்ல, கொஞ்ச நாளே வந்து அவள் வந்து உடனே போகணுன்றாலே எப்படிமா முடியும், இந்த ஊர்க்காரங்க என்னம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளையை பற்றி ஏற்கனவே தப்பாக அந்த ஊரில் பேசுகிறாங்க. இதில் இவ வேற இந்த கல்யாணம் ஆகி 2-3 நாளே போயிட்டான்னா அப்போது என் பிள்ளைய பிடிக்காமல் போயிட்டா, இல்லை என் பிள்ளை அப்புறம் எதுவுமே இல்லை, என் பிள்ளை நல்லவ இல்லை அப்படின்னு தானே அந்த ஊர்க்காரங்க சொல்லுவாங்க, இல்லை ஆம்பளைன்னு கூட சொல்லுவாங்களேம்மா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, பார்த்துக்கலாம் விடுங்க, கண்டிப்பாக பைரவி போகமாட்டா, அதுக்கு நான் உறுதி அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறேன், நிஜமாவே பைரவி போகமாட்டாளா, நான் பார்த்துக்கிறேன், என் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இல்லைம்மா அதெல்லாம் வேணாம், கல்யாணம் ஆகி 2-3 நாளே உன் பைரவை பற்றி நான் குறை சொல்கிற மாதிரி ஆகிடும், அதனால் அவங்கக்கிட்டலாம் எடுத்துகிட்டு போவேணா, இங்கே பாருங்க அத்தை, இப்படியே யோசிச்சுருந்தா வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும், நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன், பைரவி கண்டிப்பாக போகமாட்டா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து போகிறாங்க. ஒன்னதாம்மா நம்பியிருக்கேன் அப்படின்றாங்க அன்னபூர்ணி. இங்கே சிந்து வந்து யோசிக்கிறாங்க, பைரவி போகாமல் தடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏதாவது பண்ணி தான் தீரணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்க, சிந்து போயிட்டு பைரவி ரூமுக்கு போகிறாங்க, யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க. போயிட்டு வந்து அந்த கவர் ஒன்று வச்சுருந்தாலே கையில் லெட்டரு, அந்த லெட்டரை கண்டிப்பாக எடுத்துட்டா பைரவி போக முடியாது, ஏன்னா அந்த லெட்டரை வச்சு தான் அவள் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த லெட்டரை எங்கே வச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. ஐயோ பைரவி வரக்கூடாதே, வர்றதுக்கு முன்னாடி தேடினுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பைரவி வந்துட்டுருக்காங்க, படிக்கட்டு ஏறி அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டரை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு ஐயோ பைரவி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. பைரவி வந்துட்டு அதுக்கப்புறமா போயிடுறாங்க. அப்பாடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இந்த லெட்டர் நம்ம கையில் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் எப்படி நீ பைரவி போகிறேன்னு நானும் பார்க்குறேன், நானா பைரவி நீ தப்பாக நினைக்காதடி, நான் வேணும்னு பண்ணலை, உன் வாழ்க்கையை காப்பாற்ற தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு, மறுபடியும் உன் வாழ்க்கை இப்படி ஆகக்கூடாது, ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் எல்லாமே, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் பைரவி, என்னை மன்னிச்சுட்டு பைரவி, நான் 2வது வாட்டியும் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க சிந்து. இங்கே வந்து பைரவி என்ன பண்ணுறாங்க, யார் பேச்சு கேட்காம எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த லெட்டரை எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. பார்த்தா கிடைக்கல. பைரவி அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு போடுறாங்க, ரூமெல்லாம் கழிச்சு போடுறாங்க, காணோம். செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. எங்கே போயிருக்கோம் அந்த லெட்டர் இங்கே தானே நான் வச்சேன், எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வீட்டுக்கு வெளியே வராங்க. வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க, என் லெட்டர் பார்த்தீங்களா ரூமில் இருக்குது அப்படின்னு. நாங்கள் எதுவும் பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு சமையல் சிந்து கிட்ட கேட்குறாங்க. சிந்து வந்து அமைதியாக இருக்காங்க. சிந்து நான் உங்ககிட்ட கூட லெட்டர் காமிச்சல, ஆமாம் காமிச்சேன், அந்த லெட்டர் காணும் சிந்து, எனக்கு என்னமோ எனக்கு அன்னபூர்ணி ஆண்டி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அடிப்பாவி இப்படி யோசிக்கிறாளே, என்ன பைரவி இப்படியெல்லாம் யோசிக்கிற, அன்னபூர்ணி வந்து பண்ண மாட்டாங்க, ப்ளீஸ் தயவு செய்து சொன்னால் கேளு, அத்தை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது சிந்து அவங்கள பற்றி, இவங்க வேணும்னு தானா அந்த ஆறுமுகத்தை என் தலையில் கட்டி வச்சாங்க, இப்போது நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையும் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆண்டி அப்படின்றாங்க. உடனே வந்து அன்னபூர்ணி வந்து என்னம்மா அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோட பொருளை நீங்கள் ஒழிச்சு வச்சிட்டிங்கன்னா நான் போக மாட்டேன்னு நினச்சி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நான் எது தப்புமே பண்ணலையம்மா, நான் வந்து வேலையில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம பைரவியோட அப்பா அம்மா அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கத்துறாங்க. பைரவி அமைதியாக இருக்கா. எவ்வளோ தைரியமாக இருந்தா நீ அன்னபூர்ணி இப்படி பேசுவேன், இன்னொன்னெல்லாம் இப்படி தான் வளர்த்தனா. அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு பைரவியும் சிந்துவும் அதிர்ச்சி அடைகிறாங்க.